வெல்கம் டு பியூர் மேத் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து கண்டினியூவேஷன் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 7 சம்ஸும் பார்ட் 1ல் போட்டிருக்கோம். அது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ 8th சம்லேருந்து பார்க்கலாம். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம எல்லா எக்ஸசைஸும் போட போகிறோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். 8th சம் பார்க்கலாம். இந்த சம் ரொம்ப பெரிய சம் அண்ட் இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. Let PQR be the midpoints of the sides AB, BC and AC respectively of a triangle ABC. ஒரு triangle ABCன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஏ ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் இருக்கிறதுக்கு செகண்டு, தேர்டு இருக்கிறதுக்கு தேர்டு. இதுதான் ரெஸ்பெக்டிவ்லிக்கான மீனிங். அப்போது ஏபிக்கு வந்து பி, ஏபியோட மிட் பாயிண்ட் பி, பிசியோட மிட் பாயிண்ட் கியூ, ஏசியோட மிட் பாயிண்ட் ஆர். சாரி, இது கியூ, இது ஆர். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டசஸ் ஏபிசி. கோஆர்டினேட்ஸ்னால் இதோட பாயிண்ட்ஸ், ஏபிசியோட பாயிண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும். ஹென்ஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏபிசி. அப்புறம் ஏரியா ஆஃப் ஏபிசியும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் கம்பேர் த ஏரியா ஆஃப் பிக்யூஆர். இப்போ சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா வந்து பிக்யூஆருக்கு ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஏரியா ஆஃப் பிக்யூஆர், ஏரியா ஈக்குவல் டு இது ட்ரையாங்கிளுங்கிறதுனால ஹாஃப் இன்ட்டு இந்த பிக்யூஆரோட பாயிண்ட்டு 11, 7, 13.5, 4, 9.54. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஃபஸ்ட் ரோ எடுத்து திரும்பி எழுதிக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க பிக்யூஆரை அப்படியே எழுதிட்டோம். இந்த மெத்தட் கரெக்டாக அப்படின்னா கிடையாது. எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி தான் எழுதுவாங்க. கொடுக்குற பிஏ ஃபஸ்ட்டு, கியூவை ஃபஸ்ட்டு, ஆரை ஃபஸ்ட்டுன்னு அப்படி எழுதக்கூடாது. நம்ம கிராஃப் போட்டு பார்க்கணும். பிக்யூஆர் முதல் ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரஃப்பாகவே வரைஞ்சிக்கோங்க. பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11,7, கியூ வந்து 13.5, 4, ஆர் வந்து 9.5, 4. எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும், ஏன் வந்து நடுவில் பாயிண்ட்ஸை மாற்றுறாங்க அப்படின்னு. அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே எக்ஸு, இங்கே ஒய் இருக்கும். ஃபஸ்ட்டு பி பாருங்கள், 11,7. இப்போது எக்ஸில் வந்து இங்கே 11 எங்கே வரும்னா இங்கே 1, 2, 3 அப்படியே போனால் இங்கே 11 வரும். 7 எங்கே வரும், 1, 2, 3 சம்திங் அப்படியே போச்சுன்னா இங்கே 7 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 11, இது நான் ரஃபாக தான் வரைகிறேன். 11,7 பி. கியூ வந்து 13.5, இதில் வந்து 13.5 வரணும். எக்ஸில் 13.5 இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். 4 இங்கே இருக்குது, கீழே இருக்குது. அப்போது இது வந்து கியூ. இப்போ ஆர் வந்து 9.5, 11க்கு முன்னாடி வரும் 9. இங்கே 9.5, 4 இங்கேயே வந்துடும். இப்போது ஆர். இப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா பிக்யூஆர் ட்ரையாங்கிள் இப்படி வருது. இந்த மெத்தடில் நம்ம எடுக்கக்கூடாது. பிக்யூ இப்படி ரிவர்ஸில் வருது பாருங்கள். அதனால தான் நம்ம கிராஃப் போட்டு பார்க்கணும். இப்படி இருக்குது ட்ரையாங்கிள். அப்போது இந்த பாயிண்ட்டை தான் நம்ம செகண்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ நம்ம ட்ரையாங்கிள் எப்படி எடுக்கணும்னா பிஆர்கியூன்னு எடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டான ட்ரையாங்கிள் வரும். இப்படி எடுத்தால் அது ட்ரையாங்கிள் இந்த சைடு வராது. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆர் செகண்ட் பாயிண்ட், கியூ தான் வந்து தேர்ட் பாயிண்ட்டாக எழுதணும். இப்போ பிக்யூ பாயிண்ட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பி வந்து 11,7, செகண்டாக நீங்கள் ஆர் எழுதணும், 9.5 எழுதணும், அப்புறம் 4 எழுதணும். கியூ வந்து 13.5, 4. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம். இதுதான் ப்ராப்பர் மெத்தட். எப்போவுமே கிராஃப் போட்டு செக் பண்ணுங்கள் எப்படி ட்ரையாங்கிள் வருதுன்னு. அப்போ தான் பாயிண்ட் மாறுறது தெரியும். ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இது எழுதிக்கலாம். ஹாஃப் இன்ட்டு x1 11/7, 9.54, 13.5, 4, இங்கே 11/7. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஹாஃப் இன்ட்டு இந்த ஆரோ மார்க் ஃபஸ்ட்டு அப் டு டவுன். 11 4s are 44, 9.5 into 4 38, 13.5 into 7 94.5. இப்போ இதெல்லாம் ஒரு சைடு மைனஸ் இது
7 into 9.5, 66.5. 4 into 13.5, 54. Plus 11 fours are 44. இப்போ half into இதெல்லாம் add பண்ணா 17.6 minus 164.5. sorry 176.5. இப்போ half into இது minus பண்ணா minus 12. இது வந்து plus 12. இப்போ 2 ones are 2 6 are. அப்போ இதோட ஏரியா வந்து 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் பிக்யூஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏபிசிக்கு கண்டுபிடிக்கணும். அது ஃபஸ்ட்டு ஏபிசியோட வெர்டஸ் கண்டுபிடிக்கணும். அதான் பெரிய வேலையே. இப்போ ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. ஏபிசி மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஏ வந்து அன்னோனா எப்படி குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து x1, ஏ வந்து x1, y1, பி வந்து x2, y2, சி வந்து x3, y3. இதை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எழுதிக்கோங்க, இல்லைனா கன்ஃபியூஷன் வரும். இப்போ மிட் பாயிண்ட் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் பி x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2 equal to a. இது வந்து ஏவும் பியும் எழுதியிருக்கோம். இதோட மிட் பாயிண்ட் இது x1, இது x2, இது y1, இது y2. இதோட மிட் பாயிண்ட் பிங்கிறதுனால 11/7 எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு இந்த நம்பர், இதுக்கு ரெண்டாவது நம்பர். இப்போ x1 plus x2 இங்கே ஈக்குவல் டு போடக்கூடாது, ஆரோ மார்க் பண்ணணும். 2 equal to 11. y1 plus y2 divided by 2 equal to 7. அப்போது நம்ம என்ன இதிலிருந்து எழுதுகிறோன்னா x1யும் x2யும் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 22 வருது. y1யும் y2யும் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 14 வருது. இது ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பியும் சியும். பியோட பாயிண்ட் வந்து நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் x2, y2. சியோட பாயிண்ட் x3, y3. இப்போ இதுக்கு மிட் பாயிண்ட் எழுதலாம். பிசிக்கு எழுதுகிறோம். கரெக்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிங்கிறதுனால x2 plus x3 divided by 2, y2 plus y3 divided by 2. இதோட மிட் பாயிண்ட் q, qவோட நம்பர் 13.5, 4. ஈஸி. இதுக்கு இது எடுத்து எழுதிருங்க. x2 plus x3 equal to 2, y2 plus y3 equal to 2 equal to 13.5, 4. அப்போது x2 plus x3 by 2 equal to 13.5, y2 plus y3 by 2 equal to 4. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ x2 plus x3 ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 13.2 into 2 27 வருது. y2 plus y3 வந்து 8. இதை தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏசி. ஏ வந்து x1, சி வந்து x3. நெக்ஸ்ட்டு y1 plus y3 2 equal to இதோட மிட் பாயிண்ட் வந்து r, அது 9.5, 4. இப்போ x1 plus x3 divided by 2 equal to 9.5. y1 plus y3 divided by 2 equal to 4. அப்போது x1 plus x3 equal to 9.5 into 2. அப்போனா 19. y1 plus y2 divided by 2 equal to 4. அப்போ இந்த 2 இந்த சைடு வந்துடுச்சுன்னா 8ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மூணுத்தையும் எடுத்து எழுதிடலாம். எக்ஸை மட்டும் தனியாக எழுதலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது x1க்கும் x2க்கும், அது 22. நெக்ஸ்ட்டு x2க்கும் x3க்கும் 27. இப்போ x1 plus x2 22, x2 plus x3 வந்து 27, x1 plus x3 equal to 19. இப்போ இந்த மூணுத்தையும் எழுதிட்டோம். இப்போ y1 plus y2 equal to 14, y2 plus y3 equal to 8, y1 plus y3 equal to 8. ரெண்டுத்துக்குமே 8 தான் வருது. இப்போ நான் இதை மொத்தமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையுமே x1 plus x2
plus x2 plus x3 plus x1 plus x3 equal to இந்த ரைட் ஹேண்ட் சைடு மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் 68. இப்போ இது எல்லாமே 2 டைம்ஸ் இருக்குது. அதனால் 2x1 2x1 x1 plus x1 2x1 x2 plus x2 2x2 x3 plus x3 2x3 equal to 68. இதை வந்து எலிமினேஷன் மெத்தட்லேயே போடலாம். அந்த மாதிரி சில பேர் போடுவாங்க. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இப்போ இந்த 2-ஐ வந்து இந்த சைடு டிவைட் பண்ணிடணும் நம்ம. அப்போ டிவைட் பண்ணிட்டோன்னா x1 x2 x3 equal to இந்த 2 இந்த சைடு டிவைட் பண்ணிட்டோம்னா 68/2 வந்து 34. இப்போ நம்ம மைண்ட் கால்குலேஷன் அழகாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், x1யும் x2வும் ஆட் பண்ணால் 22. அப்போ கூட ஒரு x3 ஆட் பண்ணிட்டா 24 வருது. அப்போ x3 என்னவா இருக்கும்? இதில் இந்த x1 x2க்கு பதிலாக 22 நம்ம போட்டுடலாம் இந்த இடத்துல. அப்போது 22 plus x3 equal to 34னா அப்போ x3 என்னவா இருக்கும்? 34 minus 22 இருக்கும். அப்போ 34 minus 22 12. அப்போ x3 வந்து 12. இன்னொரு வாட்டி கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஏபிக்கு மிட் பாயிண்ட் எடுத்து எழுதிட்டோம். ஈக்குவல் டு 11/7 எழுதிட்டோம். இதுக்கு 11ம் இதுக்கு 7ம் எடுத்து எழுதிட்டோம். இது இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 22, இது 2 7s are 4. இப்போ இந்த மாதிரி வந்த ஈக்குவேஷன்ஸை நான் எடுத்து தனியாக எழுதி வச்சுருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு 3 ஈக்குவேஷன் வரும். அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதை ஆட் பண்ணோன்னா x1 plus x2 plus x2 plus x3 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எழுதுகிறேன். x1 x2 plus x2 x3 plus x3 plus x1 இந்த 3 சைடையும் ஆட் பண்ணோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 68. இப்போ 2x1 இருக்குது 2x1, 2x2 இருக்குது 2x2, 2x3 இருக்குது 2x3 equal to 68. இந்த 2-ஐ காமனாக எடுத்துடணும். வெளியே நம்ம எடுத்துட்டா 2 வெளியே வந்துடும் காமனாக. ஈக்குவல் டு 68. இப்போ இந்த 68 இந்த சைட் டிவைட் பண்ணிவிடுங்க. டிவைட் பண்ணிட்டீங்கன்னா x1 + x2 + x3 ஈக்குவல் டு 68 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். இது வந்து 34. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். x1யும் x2யும் ஆட் பண்ணால் 22. அப்போ கூட ஒரு x3 ஆட் பண்ணால் 34 வருது. அப்போ x3 என்னவா இருக்கும்? இந்த 22-ஐ இங்கே ஒரு வேளை சப்ஸ்டியூட் பண்ணியும் பார்க்கலாம். x1 x2 ஈக்குவல் டு 22. நான் இந்த x1 x2க்கு பதிலாக 22 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த x3 அப்படியே எழுதிக்கிறேன். அப்போது 34. x3 என்னவா இருக்கும்? 34 minus 22. அப்போது 4 minus 2 2 12. x3 12. அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும். இப்போ x3 வந்து 12 நம்ம இங்கே எழுதியிருக்கோமா? 12 கூட என்ன ஆட் பண்ணால் 19 வரும். x3 12 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இங்கே x3 கூட x1 ஆட் பண்ணால் 19 சொல்லியிருக்காங்க. இப்போ x3 12னா 12 கூட என்ன ஆட் பண்ணால் 19 வரும்? 7. அப்போது நம்ம ஈஸியாக எழுதிடலாம். x1 வந்து 7. அப்போ இங்கே பாருங்கள், 12 கூட என்ன ஆட் பண்ணால் 27 வரும். இப்போ 27 minus 12 வந்து 5 1 15. அப்போ x2 வந்து 15, x3 வந்து 12. இதுதான் மெத்தட். இப்போ y கண்டுபிடிக்கிறது பாருங்கள். நான் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறேன். y1 + y2 + y2 + y3. இதோ நான் இங்கே எழுதி வச்சுருக்கோம்ல நம்ம 3 ஈக்குவேஷன், இதை தான் எழுதுகிறேன். y1 + y3 ஈக்குவல் டு 14 + 8 + 8. அப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணால் 30. 2 into y1 plus y2 plus y3 equal to 30. அப்போ y1 plus y2 plus y3 equal to 30 by 2 equal to 15. இப்போ இந்த மெத்தடை வச்சே தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே y1 y2 y3 equal to 15. மூணுத்தையும் ஆட் பண்ணால் 15 வருது. அப்போ இங்கேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். y1ம் y2ம் 14 தான். அப்போ y3 என்னவாக இருக்கும்? 1ஆக தான் இருக்க முடியும். ஏன்னா இங்கே 1 ஆட் பண்ணால் தான் 15 வரும். புரியுதா? இப்போ வந்து y1 + y2 வந்து 14. y1 + y2 + y3
equal to 15. அப்போ y3 எக்ஸ்ட்ரா என்னவா இருக்கும் 1 தான் இருக்க முடியும். இப்போ y3 equal to 1. இப்போ y2 plus y3 equal to 8. அப்போ இங்கே 1 கூட என்ன ஆட் பண்ணால் 8 வரும். அப்போ y2 வந்து 7. y1 plus y3 equal to 8. அப்போ இங்கே y3 வந்து 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன ஆட் பண்ணால் திரும்பி 8 வரும், அதே 7. அப்போ y1 7. அப்போது y1 7, y2 7. இப்போ பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். நம்ம x1லாம் கண்டுபிடிச்சிட்டோம். x1 வந்து 7, x2 வந்து 15, x3 வந்து 12 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதில். இப்போ பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். 7, y1 வந்து 7, 7, ஒரு பாயிண்ட், 15, 7, x2க்கு y2 தான் எழுதணும். இது வந்து 12, 1, இது 3 ஒரு பாயிண்ட். இதை வந்து ரஃப்பாக ஒரு கிராஃபில் மார்க் பண்ணலாம். இப்போ இது எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக வரையணும்னு அவசியம் இல்லை, ரஃப்பாக வரைஞ்சி பாருங்கள் எந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு. 7, 7 எங்கே வரும்? நான் இங்கே ரேண்டமாக இங்கே 7 இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன், இங்கே 7 இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 7, 7 இங்கே வரும். இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாம். 15, 7 எங்கே வரும்? எக்ஸில் 15 வந்து 7க்கு அப்புறம் வரும். அப்போ இங்கே வருது 15 எடுத்துக்கலாம். 7 டோருக்கு. அப்போது இங்கே ஒரு பாயிண்ட், இதை பின்னு எடுத்துக்கலாம். இது ஏ, இது பி. இப்போ 12, 1, 12 எங்கே வரும்? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும். 1 வந்து கீழே வரும். அப்போது இங்கே ஒரு பாயிண்ட் வருது, இது சி. இதுவும் பாருங்கள் உல்ட்டாவாக இருக்குது, இப்படி வருது ஏபிசி, இப்படி வரக்கூடாது, ஏபிசி இப்படி வரலாம். அப்போது இந்த பாயிண்ட்டை தான் நம்ம செகண்ட் பாயிண்ட்டாக எடுக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக 7, 7 இந்த ஏவை எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட்டாக இது எடுக்கணும், சியை தான் எடுக்கணும், இந்த 12, 1. பி வந்து இந்த 15, 7. இதுதான் மூணாவது பாயிண்ட்டாக. இதுதான் கரெக்டான ஏபிசி. இல்லைனா இப்படி எடுக்கணும் நீங்கள். இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்டுன்னு. இதில் எப்படி வேணால் போடலாம். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு. அப்போ நம்ம மாற்றும் போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்மளுக்கு 7, 7 வருது, செகண்ட் பாயிண்ட் 12, 1 வருது, தேர்ட் பாயிண்ட் 15, 7 வருது. இப்போ இதுக்கு தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். இது வந்து ஏரியா ஆஃப் ஏபிசி half into, இப்போ இதெல்லாம் எழுதிருங்க, 7, 7, 12, 1, 15, 7. திரும்பி இந்த 7, 7 இங்கே எழுதணும். இதை மறக்காமல் எழுதுங்க, நானே நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ 12, 7 1s are 7, 12 7s are 84, 15 7s are 105. இதுக்கு ஒரு bracket மைனஸ் இந்த சைடு 7 12s are 84, 1 15s are 15, 7 7s are 49. எல்லா இடத்துலையும் ஃபார்முலா எழுத மறந்துடாதீங்க. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 196 மைனஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 148. இது எல்லாமே பாசிட்டிவ், அதனால் ஈஸியாக ஆட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ half into 48. அப்போ இதை டிவைட் பண்ணால் 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ஏரியா ஆஃப் ஏபிசி வந்து நம்மளுக்கு 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்திருக்கு. ஏரியா ஆஃப் பிக்யூஆர் வந்து நம்மளுக்கு 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்தது ஃபஸ்ட்டில். இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஏரியா ஆஃப் ஏபிசி எப்படி இருக்குன்னா 6 4s are 24 இல்லையா? அப்போது 4 டைம்ஸ் ஏரியா ஆஃப் பிக்யூஆராக இருக்குது. இதை தான் நம்ம எழுதணும். 9th sum பார்க்கலாம். In the figure, the quadrilateral swimming pool shown is surrounded by concrete patio. Find the area of the patio. இப்போ வந்து ஒரு quadrilateral கொடுத்துருக்காங்க. ABCDங்கிறது ஒரு quadrilateral, அது உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. EFGHன்னு ஆக்சுவலி ABCDங்கிறது ஒரு ஏரியா, அந்த ஏரியாக்குள்ளே ஒரு quadrilateral இருக்குது. பேஷியோனா இந்த வெளியே இருக்கிறது, இந்த ஸ்விம்மிங் பூலை தவிர்த்து மிச்சம். இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரியும். இந்த குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து இந்த
உள்ளே இருக்கிற ஸ்விம்மிங் பூலோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோன்னா வெளியே இருக்க பேஷியோ வந்துடும். இப்போ பார்க்கலாம். எக்ஸாமில் எழுதும் போது ஃபஸ்ட்டு இது எழுதணும். ஏரியா ஆஃப் பேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் quadrilateral மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்விம்மிங் பூல்னு எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் quadrilateral கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் quadrilateral ஏரியா ஆஃப் quadrilateral ஃபார்முலா வந்து half இன்ட்டு நம்ம எப்போவுமே எழுதுகிற மாதிரி x1 x2 x3 x4, இங்கே y2 y3 y4, ஒன்று விட்டுட்டு y ஆரம்பிக்கணும். இங்கே y1 கடைசியாக y1 வந்துடும். மைனஸ் y1 y2 y3 y4, அதே மாதிரி ஒன்று விட்டுட்டு x2 x3 x4 x1. நம்ம இந்த மெத்தடில் போடலாம். இப்போ half இன்ட்டு ஏபிசிடியோட வேல்யூ எழுதிடலாம். -4 -8 6 8 -4 6 10 -10 6. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். half into 4 4s are 16. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரோ எழுதணும் இல்லையா? -4 -8 8 10s are 80 6 6 are 36 10 8s are 80 மைனஸ் இது 8 8s are -64 4 6 are -24 10 10s are -100 6 4s are -24. is equal to half into இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 212 மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 212. அப்போ என்ன வரும்? half into 212 + 212 வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா half into 212 இது பண்ணால் இது இல்லைனா 2 into 212 நம்ம எழுதலாம். அப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். 212 ஸ்கொயர் யூனிட்ஸ், இதை மறக்காமல் எழுதணும். இது வந்து ஏரியா ஆஃப் quadrilateral. நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல். இப்போது ஏரியா ஆஃப் ஸ்விம்மிங் பூல் வந்து EFGH 4 பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம். ஏரியா கண்டுபிடிக்கலாம். half into ஃபஸ்ட்டு -3 -5 6 -2 3 7 -6 4. இப்போ half into 3 2s are 6 6 7s are 42 3 4s are 12 6 5s are 30. இது ஒரு ப்ராக்கெட்டில் -5 6 are -30 2 3s are -6 6 7s are -42 4 3s are -12. இப்போ half into இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 6 42 12 30 அப்போனா 10 4 5 6 7 8 9 90 மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 36 42 12 அதே 90 தான் வருது. -90 எல்லாமே நெகட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால -90. இப்போ half into 90 minus into minus plus 90 plus 90. இப்போ half into 2 into 90 இது கேன்சல் ஆகிடும். அப்போது 90 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஏரியா ஆஃப் பேஷியோ is equal to நம்ம quadrilateralக்கு என்ன ஏரியா கண்டுபிடிச்சோம்? 212 மைனஸ் இதுக்கு 90
ரெண்டுத்தையும் போட்டுட்டு கண்டிப்பாக ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும். இப்போ 212 minus 90 212 122 ஸ்கொயர் யூனிட்ஸ். 10th sum பார்க்கலாம். A triangular shaped glass with vertices. ஒரு triangular shapeல ஒரு glass இருக்கு. அதோட vertices ABC கொடுத்துட்டாங்க. has to be painted. இப்போ அதை பெயிண்ட் பண்ண போகிறாங்க. பெயிண்டிங்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பெயிண்டிங்னாலே ஏரியா கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். If one bucket of paint covers 6 square feet, how many buckets of paint will be required to paint the whole glass? ஒரு பெயிண்ட் வந்து 1 bucket பெயிண்ட் வந்து 6 ஸ்கொயர் ஃபீட், வெறும் 6 ஸ்கொயர் ஃபீட் தான் பண்ணுது. அப்போ நமக்கு எத்தனை ஃபீட் வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு வேளை இப்போ நம்மளுக்கு 120 வருதுன்னா இப்போ இந்த 6 டிவைட் பண்ணால் 20 பக்கெட்ஸ்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் ஃபீட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா எழுதிடலாம். ஏரியா ஈக்குவல் டு கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஃபார்முலா எழுதணும். x1 y1 x1 x2 x3 y2 y3 y1 minus y1 y2 y3. இங்கே x2 x3 x1 போடலாம். half into minus 5 minus 4 7 minus 4 1 6. இந்த லாஸ்ட் நம்பரை மறக்காமல் எடுத்து எழுதிருங்க. ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். 6 4s are 20 7 6 are 42 1 4s are minus 4 minus 4 7s are 28 minus 28. இங்கே மைனஸ் இருக்குது. அதே மாதிரி minus 4 6 5s are 30. half into 20 plus 42 62 minus 4 minus இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். minus 28 minus 4 minus 30 12 6 62 minus 62. இப்போ half into 62 minus 4 minus into minus plus 62. இப்போ பாருங்கள் half into இது வந்து 124 minus 4. அப்போ என்ன வந்துடும்னா half into 120 minus 4 half divided 124 வெறும் 120 வந்துடும். இப்போ இது 60 times. அப்போது 60 ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது நமக்கு. இங்கே நம்ம என்ன பார்த்தோம், 1 பக்கெட்டுக்கு வந்து 6 ஸ்கொயர் ஃபீட் பெயிண்ட் அடிக்கலாம். அப்போது 60க்கு 6ஆல் டிவைட் பண்ணால் 10 வருது. அப்போது 10 பக்கெட்ஸ் நமக்கு தேவை. இங்கே வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதக்கூட பக்கெட்ஸ். ஆன்சர் வந்து 10 பக்கெட்ஸ். இப்போ 11th சம் வந்து ரொம்ப ஈஸி தான். அதில் ட்ரையாங்கிளும் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ட்ரையாங்கிளும் குவாட்ரிலேட்டரலும் கண்டுபிடிச்சா போதும். அதை ட்ரை பண்ணுங்கள். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.